ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் வந்து பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்து ப்ளஸ் டெஸ்ட்டாலாம் வந்து வச்சு முடிச்சுட்டேன். ஸோ பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷனும் வந்து உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் இதுலேருந்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2012 24 வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பாதி கொஷின் பார்த்தீங்கன்னா பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்த அதுலேயே வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணோடனே நம்ம செகண்ட் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், டெஸ்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கிடம் குமரி தீம்புணர் பவ்வமென்றன் நான்கெல்லை ஸோ என்று வரையறுத்தவர் யார்? சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை பாடியனார். ஸோ இவர் தான் வந்து இந்த லைனை வந்து எழுதியிருப்பாரு. காக்கை பாடினியார். செகண்ட் கொஸ்டின், காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார்? காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கொத்தமங்கலம் சுப்பு. ஸோ இவர் தான் வந்து காந்தி மகான் கதை என்னும் இசை நூலோட ஆசிரியர். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வந்து எது? நேமிநாதம். ஸோ சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வந்து நேமிநாதம். வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர் வாசை குழந்தைசாமி. வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர்னா வாசை குழந்தைசாமி. ஸோ நூல்கள், நூலாசிரியர் வந்து பொருத்தணும். காற்றிலே மிதந்த கவிதை. ஸோ இங்கிட்டலாம் வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட நூலோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. காற்றிலே மிதந்த கவிதை அது பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் எழுதிய நூல். ஏட்டில் எழுதா கவிதைங்கிறது வந்து அன்னகாமு இவங்க எழுதிய நூல். பவளக்கொடி மாலை இது பார்த்தீங்கன்னா கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் இருந்து கீவ ஜெகத்நாதன். ஸோ காற்றிலே மிதந்த கவிதை அருணாச்சலம், ஏற்றில் எழுதா கவிதை வந்து அன்னகாமு, பவளக்கொடி மாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருணானந்த சுவாமிகள், நாடோடி இலக்கியம் வந்து கீவ ஜெகத்நாதன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பலப்பட்டை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் வந்து எது அப்படின்னா தென்றல் விடு தூது. ஸோ பலப்பட்டை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் வந்து தென்றல் விடு தூது. ஸோ அது ஃபைனல் கொஸ்டின். பொறுத்துக நூலும் நூல் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. குயில் பாட்டு எழுதியவர் வந்து பாரதியார். அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன். துறைமுகம் வந்து சுரதா. பால் வீதி அப்படிங்கிறது அப்துல் ரகுமான். ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குயில் பாட்டுங்கிறது பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் வந்து சுரதா. பால் வீதி அப்துல் ரகுமான். ஸோ இதில் வந்து ஒரு 7 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் இவ்வளோதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுது. ஸோ அந்த வீடியோவிலே வந்து பாதி இது கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேலன்ஸ் உள்ளதை தான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு சில கொஸ்டின் வந்து படிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.